வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலில் மகளிர் உரிமை தொகையின் கீழ் வழங்கப்படும் தொகை அதிகரிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நமது முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட everybody together. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் சுமார் 1,13,00,000 குடும்ப தலைவிகளுக்கு தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை வழங்கி வந்தது. இத்திட்ட விதிகளில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கூடுதலாக 16,96,000 குடும்ப தலைவிகள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதன்படி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் புதிய பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கணக்கு அட்டையை வழங்கினார். முன்னதாக கலை நிகழ்ச்சிகளுடன் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பெண் கமாண்டோக்கள் கண்களை கட்டிக்கொண்டு துப்பாக்கிகளை கழட்டி மாற்றி திறமையை பறைசாற்றினர். மகளிர் உரிமை தொகை நிச்சயம் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் மகளிர் உரிமை தொகை மாதம் உறுதியாக கிடைக்கும் என்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட வெற்றியின் உச்சமே அண்டை மாநிலங்களும் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருவதுதான் என முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, புதுச்சேரி, அது மட்டுமல்ல இப்போ கர்நாடகா, ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேஷ், மேற்கு வங்கம், சிக்கிம் என 10 மாநிலங்கள்ல உரிமை தொகையை குழந்தைகளின் கல்விக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். மகளிருக்கு முன்னுரிமை அளிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் குடும்ப தலைவிகளின் உழைப்பை முதன்முதலாக அங்கீகரித்த அரசு திராவிட மாடல் அரசு என்றார். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. உத்தியோகம் புருஷனுக்கு மட்டும் லட்சணம் கிடையாது. இன்னைக்கு உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணம் அப்படிங்கறது மாற்றி காட்டிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. விளையாட்டுத் துறையில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்வதாக பாராலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் தெரிவித்தார். எங்கேயோ காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, டூ ஆர் டை. அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை. நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியுடன் செயல்பட்ட சமூக சேவையை கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இன்று வருமோ, நாளைக்கு வருமோ, மற்றென்று வருமோ, அரே என் கோவே. கிருஷ்ணம்மாளுக்கு பதிலாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவரது மகள் கீழ்வெண்மணியில் கூலி உயர்வுக்காக போராடிய மக்களை அதே நிலத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிய சாதனையை தமிழ்நாடு அரசு நிகழ்த்தியதாக தெரிவித்தார். வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்ற பெண் கண்கலங்கியபடி தனது குடும்ப சூழலை விவரித்தார். 3 பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பல பேசியிருக்காங்க. நாங்கள் 3 பேரும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்கள் அம்மா அப்பாட்ட வாக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஒரு ஆளு தான் வேலை பார்த்து எங்கள் வீட்டில் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். மழை பெஞ்சா கூட எங்கள் அப்பா தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சுதான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எப்போ வேணா வீடு இடிச்சு விழுவோம். ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியாக சம்பளமும் கொடுத்து அங்கேயே வேலைக்கு சேர்த்துருக்காங்க. எம்ராய்டுக்கும் வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். வெற்றி நிச்சயம் திட்டத்தில் சாதித்த ஈழத்தமிழ் பெண் சாரா அப்பா என்று குறித்த கைக்கூட்டையை முதலமைச்சருக்கு அன்பளிப்பாக வழங்கினார்.
வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்ற மாற்றுத்திறனாளி சாதனை பெண்ணுக்காக அவரது மொழியிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைகளை உயர்த்தி பாராட்டினர். அதேபோல தமிழ்நாட்டின் பெண் உயரதிகாரிகளுக்கு அனைவரும் எழுந்து நின்று பாராட்டு தெரிவித்தனர். சென்னையில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் திரைத்துறை பிரபலங்கள் கலந்து கொண்டனர். எதையும் பார்த்ததும் ஏமாந்து விடாமல் சாதனையின் பக்கம் நிற்க வேண்டும் என வெல்லும் தமிழ் பெண்கள் சாதனை விழாவில் நடிகர் சத்யராஜ் வேண்டுகோள் விடுத்தார். இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த அளவு இருக்கிறது காரணம் அதனுடைய வேறு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 100 வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய வீச்சு தான். நீங்கெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எதை பார்த்தும் ஏமாந்து விடாதீர்கள், சாதனைகளின் பக்கம் நில்லுங்கள். முன்னதாக பேசிய இயக்குனர் ஞானவேல் தமிழ்நாடு அரசின் திட்டங்களுக்கான பெயர்களை வெகுவாக பாராட்டினார். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வெற்றி நிச்சயம் திட்டத்தில இருந்து வரேங்க அப்படின்னு சொல்றப்ப தர பிரைட் இருக்குல்ல, பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி திட்டங்களுக்கு பேர் வைக்கிற தமிழ்நாடு அரசை நான் இந்த இடத்துல ரொம்ப 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 மனமும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, அது ஒரு அடையாளம். நான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திலிருந்து வரேன் அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. தமிழ்நாடு மிகவும் அழகான பாதுகாப்பான மாநிலம் என்றார் நடிகை தேவயானி. நான் பிறந்து வளர்ந்தது மும்பை, ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான். இன்னைக்கு நான் என்னவா இருக்கிற எல்லாமே எனக்கு இந்த தமிழ் பூமி கொடுத்தது. ரொம்ப அழகான பூமி நம்ம பூமி, ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூமி, நம்ம எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பூமி. இதனிடையே பெரியாரின் திராவிட தத்துவம் தான் தமிழ்நாட்டில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல் என இயக்குனர் வசந்தபாலன் குறிப்பிட்டார். தாளம் தட்டு எல்லாருக்கிட்ட ஆடிக்கிட்ட ஏழிலோ பாடிக்கிட்ட ஒன்றா கட்ட சேர்ந்துக்கிட்ட. பிறக்கும் போதே கேட்கும் திறன் இன்றி பிறந்து கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட சிறுமி பாடல் பாடி அசத்திய காட்சியே இது. வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கோவையைச் சேர்ந்த சரண் வித்யா தனது மகள் கனிஷ்காவுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அறுவை சிகிச்சையை அரசு மருத்துவமனையில் இலவசமாக மேற்கொண்டதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். இதேபோன்று தோழி விடுதியால் பயன்பெற்றதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் கல்லடை கிராமத்தைச் சேர்ந்த ஷர்மிளா என்பவர் கூறினார். என்ட்ரன்ஸ் பார்த்தா வேற லெவல்ல இருந்து, ஏன்னா பில்டிங் ரொம்ப பெருசா, என்ட்ரன்ஸே பயங்கரமா இருந்து, என்ன சொல்றதா, என்னடா இது கவர்மெண்ட்ல இப்படி ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் வேற. தமிழ்நாடு அரசின் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் தாம் படித்த அரசு பள்ளிக்கு வகுப்பறைகள் கட்டி கொடுத்ததாக இஸ்ரோ திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜி கூறினார். உயர்நிலை பள்ளிக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அந்த கனவை நனவாக்கினது மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசின் நமக்கு நாமே திட்டம். தன்னை இப்போது அனைவரும் மேடம் என்று அழைப்பதற்கு திராவிடம்தான் காரணம் என பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் கூறினார். வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டு அரசின் திட்டங்களை பாராட்டினர். தமிழ்நாடு அரசின் மகளிர் முன்னேற்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவை என்று இயக்குனர் ராஜமுருகன் கூறினார். இந்த எல்லா திட்டமுமே அதனுடைய பெயர் ஆரம்பித்து அது செயல்படுத்தும் விதம் எல்லாத்திலுமே ஒரு தொலைநோக்கு திட்டமாக இருக்கு. உண்மையிலேயே நாம் ஆதரிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கையை பிடித்து அழைத்துச் செல்ல உறுதுணை இருந்தால் பெண்கள் தைரியமாக முன்னேறுவார்கள் என்று நடிகை ரோகிணி கூறினார். நீங்க வந்துட்டீங்க இல்லையா, எப்பவுமே தைரியமா தான் இருக்கிறது தான் பெண்கள். ஆனா அவங்களுக்கு நம்ம கூட கைப்பற்றி கொண்டு போவதற்கு இருக்காங்கன்னு சொன்னா இன்னும் தைரியமா முன்னேறிடுவாங்க. வாழ்த்துக்கள். பெண் முன்னேற்றத்திற்கு தமிழ்நாடு அரசின் முனைப்பு இந்த நிகழ்ச்சி மூலம் வெளிப்பட்டதாக சின்னத்திரை தொடர் இயக்குனர் திருமுருகன் தெரிவித்தார். இந்த விழாவிற்கு வந்த பிறகு இங்கு எத்தனை தூரம் பெண்களுக்காக நமது தமிழக அரசு முனைப்பாக செயல்பட்டு அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க முடிஞ்சது. மிகப்பெரிய சந்தோஷம் அது. அரசின் திட்டங்கள் மட்டுமின்றி அதன் பெயர்களும் கவனம் ஈர்ப்பதாக பலரும் கருத்து தெரிவித்தனர். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் விளக்கு ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோயில் நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு தனி நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை எனவும் தனி நீதிபதி தனது அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் கூறினார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றியதற்கான ஆதாரங்களை மனுதாரர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றார். தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்ட இடம் தர்காவுக்கு அருகில் உள்ளதால் இந்த விவகாரத்தில் மத நல்லிணக்கத்தை காக்க வேண்டியது அரசின் கடமை என தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் கோவிலின் நீண்டகால பழக்க வழக்கங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் விளக்கேற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. அப்போது கோயில் நிர்வாகம் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் திருவண்ணாமலை போல அகண்ட திரி மற்றும் பல லிட்டர் நெய் மூலம் தீபம் ஏற்றினால் தர்கா பாதிக்கப்படும் என்றார். இதுபோன்ற நடைமுறைகளை முடிவெடுக்க கோயில் நிர்வாகத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் கூறினார். கோயிலின் நீண்டகால பழக்க வழக்கங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என வாதிட்ட கோயில் தரப்பு வழக்கறிஞர் கோயில் ஆணையரிடம் மனு அளித்துதான் மனுதாரர் நிவாரணம் பெற முடியும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெற முடியாது என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஆலய நிர்வாகம் நினைத்தால் கோயிலுக்கு உட்பட்ட எந்த பகுதிகளிலும் தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவு இருப்பதாக சுட்டிக்காட்டி வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் உத்தரவு பெற வேண்டும் என்கிறார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு என்பது ராம ரவிக்குமாரின் வழக்கை அடிப்படையாக வைத்து வழக்கில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக வைத்து பிளீடிங்ஸை வைத்து அந்த தீர்ப்பு என்பது எழுதப்படவில்லை. நீதிபதி அவர் சொந்த கருத்தை ஒப்பீனியனை அவருடைய விருப்பத்தை தீர்ப்பாக எழுதியிருக்கிறார். கோயில் வழக்கங்களில் மாறுதல் செய்ய கோயில் இணை ஆணையரைத்தான் அணுக வேண்டும் என்றும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்தார். இந்தியாவில் சனாதன தர்மத்திற்கு விரோதமாக ஒரு மாநிலம் மாறி வருவதாக தமிழ்நாட்டை பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் மறைமுகமாக குற்றம் சாட்டினார். மக்களவையில் பேசிய தென்காசி திமுக எம்பி ராணி ஸ்ரீகுமார் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் பொய்யான தகவல்களை பரப்பி கலவர பூமியாக மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையுடன் இணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைதியான சூழ்நிலையில் சில மதவாத சக்திகள் மதத்தின் பெயரால் பொய்யான தகவல்களை பரப்பி மக்களை பிரித்து அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்கு பதிலளித்து பேசிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படவில்லை என்றார். Where one state in India has become a symbol of anti-Sanatan Dharma. Thiruparankundaram temple, sir, there are lathis for the devotees. Hindus are lathi charged. அனுராக் தாக்கூரின் இந்த பேச்சு விஷமத்தனமானது என்கிறார் அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன். இந்து மதத்திற்கு எதிராக இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை, மாறாக ஏராளமான நன்மைகளை செய்து வருகின்றது இந்த அரசாங்கம். இதனிடையே அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் கடும் முழக்கங்களை எழுப்பி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. மேகதாது அணை விவகாரம் குறித்து அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். மேகதாது அணையை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேகதாது திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக 30 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவை கர்நாடக அரசு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதனை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தை பாலைவனமாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேகதாது அணை தமிழகத்திற்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பை சுட்டிக்காட்டி தமிழக அரசு வாதிட்டதாக கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக வாதாடும் மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனைப்படியும் முதலமைச்சரின் உத்தரவுப்படியும் வெள்ளிக்கிழமை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தமிழகத்திற்கு பாதகமாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக இருக்கும் என்பதை குறிப்பிட்டு மத்திய நீர்வள குழுமத்திடமும் விரிவான மனு அளித்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் துரைமுருகன் மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் இதுவரை 42% நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. தற்போது வரை இந்த மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் நிறைவடையவில்லை. இந்நிலையில் மக்களவையில் திமுக உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மொத்த கட்டுமான செலவு 2021 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும், ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை உடனான கடன் ஒப்பந்தத்தின்படி நிதி பெறப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 421 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், நவம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி 42% கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த ஆண்டு அக்டோபரில் முழுமையாக முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான உயர்நீதிமன்ற விசாரணை நடைமுறையில் தவறு இருப்பதாக கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற பிரதான அமர்வு கரூர் விவகாரத்தை விசாரணைக்கு எடுத்ததன் காரணத்தை பதிவாளர் அறிக்கையாக அளிக்க உத்தரவிட்டது. கரூர் தாவேக்க கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பான மனு உச்சநீதிமன்ற நீதிபதி JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கூட்ட நெரிசல் விவகாரம் நடந்து 8 வாரங்கள் கடந்தும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை அளிக்காதது குறித்து தாவேக்க தரப்பில் முறையிடப்பட்டது. அதற்கு இதுவரை நோட்டீஸ் அனுப்பாததால் அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி JK மகேஸ்வரி, கரூர் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரிக்கும் போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் பிரதான அமர்வு தலையிட்டதால் குழப்பம் நிலவுவதாகவும், உயர்நீதிமன்ற விசாரணை நடைமுறையில் தவறு இருப்பதாக கருதுவதாகவும் தெரிவித்தார். வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரை இணைக்க உத்தரவிட்ட நீதிபதி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டார். இதனிடையே அருணா ஜெகதீசன் ஆணையத்திற்கு விதித்த தடையை நீக்க திமுக எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் முறையிட்டார். அரசு தரப்பிலிருந்து கோரப்பட்டுள்ள அனைத்து பரிகாரங்களும் பின்னர் விசாரித்து முடிவெடுக்கப்படும் என்று நீதிபதிகள் கூறினார்கள். உயர்நீதிமன்ற பதிவாளர் அளிக்கும் அறிக்கையை தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்று நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக புதுச்சேரியில் தோரணம் ஆயிரம் உணவு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக புதுச்சேரியில் தோரணம் ஆயிரம் உணவு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தலைமையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பரதநாட்டியம், சிலம்பாட்டம், செண்டை மேளம், குச்சிப்புடி ஆகிய கலை நிகழ்ச்சிகளுடன் தோரணம் ஆயிரம் உணவு திருவிழா களை கட்டியது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், நியூஸ் 18 உணவு திருவிழா புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு உதவுவதாக பாராட்டினார். வள்ளலார் சொல்வார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொல்வார். ஆனால் நம்முடைய கார்த்திகை செல்வன் அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் கடையை வருடந்தோறும் வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டு போவதற்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக பேசிய நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன், பாரதியும் பாரதிதாசனும் வாழ்ந்த மண்ணில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மகிழ்ச்சி என்றார். உணவு அப்படிங்கிறது எல்லோரையும் இணைக்கக்கூடியது. ஃபுட் வந்து ஒரு இட் கனெக்ட்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த உணவு திருவிழா அப்படிங்கிறதும் அத்தனை மனிதர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். புதுச்சேரியின் சாதனையாளர்களை நியூஸ் 18 சிகரம் விருதுகள் விழாவில் சிறப்பித்ததையும் கார்த்திகை செல்வன் குறிப்பிட்டு பேசினார். மதுரையில் ஆளுநருக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் ரவிக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதையடுத்து விருந்தினர் மாளிகையில் ஆளுநர் ரவி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் முழக்கமிட்டவாறே பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவலர்கள் கைது செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பாரதி பறை பண்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்த ஆளுநர் ஆர் என் ரவி பறை இசைத்து உற்சாகம் அடைந்த காட்சிதான் இது. மேட்டுமலையில் பத்மஸ்ரீ வேலு ஆசான் பாரதி பறை பண்பாட்டு மையத்தை திறந்து வைக்க சென்ற ஆளுநர் ஆர் என் ரவிக்கு 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பறை இசைத்து வரவேற்றனர். அப்போது ஆளுநரும் பறையை இசைத்து உற்சாகம் அடைந்தார். பின்னர் பேசிய அவர் பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டத்தில் பறை இசையை சேர்க்க வேண்டும் என கூறினார். Suggest it should be made a part of their curricular activities. Why not? From the young age, in our schools, in our colleges, our children should be given an option. We should have parade trainers, teachers, who should teach them how to play these musical instruments. And also urge the higher educational institutions, including IITs, they should do some further research into this music form. They are doing it. பறை இசைக்கு நாடெங்கிலும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தினார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முறைகேடாக பணியில் சேர்ந்த விவகாரத்தில் விளக்கம் கேட்டு 32 பேராசிரியர்களுக்கு ஆளுநர் அலுவலகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2017-2018 40 பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன. இதில் 8 பேராசிரியர்கள் முறையாக விளக்கம் அளித்த நிலையில் 32 பேர் விளக்கம் அளிக்காதது தொடர்பாக நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. 2023 ஆகஸ்ட் 27ஆம் தேதி அப்போதைய துணைவேந்தர் திருவள்ளுவன் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் அந்த பேராசிரியர்களுக்கு தகுதிகான் பருவ நிறைவு வழங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவரிடம் ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம் கேட்டார். விளக்கத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டு திருவள்ளுவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் இது தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையில் குழு அமைத்து ஆளுநர் உத்தரவிட்டார். அந்த குழு கடந்த செப்டம்பரில் அளித்த அறிக்கையின்படி ஆகஸ்டில் ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிர்லோஸ்குமார் சிண்டிகேட் கூட்டத்தை நடத்தினார். அதில் முறைகேடு தொடர்பாக 60 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்கலைக்கழகத்திற்கு கடிதம் அனுப்பினார். அதன்படி 32 பேராசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அவர்கள் 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளில் 93 பேர் மட்டுமே வசித்து வரும் நிலையில் அங்கு 1000க்கும் மேற்பட்டோருக்கு SIR விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலையில் இயங்கி வந்த தனியார் தேயிலை தோட்ட நிறுவனம் கடந்த ஆண்டு மூடப்பட்டது. இதனால் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு மாற்று இடத்தில் அரசு சார்பில் வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. ஆனால் தங்களை மலைப்பகுதியிலேயே வசிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அது நிலுவையில் உள்ளது. தற்போது அந்த பகுதிகளில் 93 பேர் மட்டுமே வசிக்கும் நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் 1000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பங்களை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மாவட்ட ஆட்சியர் சுகுமார், அந்த பகுதியிலிருந்து வெளியேறியவர்களும் அதே இடத்தில் இருப்பதாக கூறி விண்ணப்ப படிவங்களை கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் விரைவில் வட்டாட்சியர் அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் அப்போது அங்கு வசிக்காதவர்களின் பட்டியல் எடுக்கப்பட்டு அவர்கள் SIR படிவங்கள் நீக்கப்படும் என்றும் கூறினார். இடம்பெயர்ந்தவர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து தற்போதுள்ள இடத்தின் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அங்குள்ள 5 BLOக்களிடம் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் விளக்கம் கேட்டுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறது மத்திய அரசு. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த 11,718 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடத்த உள்ளதாக கூறினார். सेंसस 2027 जो कि एक बहुत बड़ी एक्सरसाइज है और विश्व की सबसे बड़ी एडमिनिस्ट्रेटिव और स्टैटिस्टिकल एक्सरसाइज मानी जाती है, उसके लिए बजट अप्रूव हुआ है 11,718 करोड़ रुपीस का. அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை குடியிருப்புகளை பட்டியலிடவும் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கணக்கெடுப்பு பணியை நடத்தவும் என 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேலும் நிலக்கரி சுரங்க ஒப்பந்தங்களில் உள்நாட்டு தனியார் வர்த்தகர்களும் ஈடுபடும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து தீர்வு காண மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட தயார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறினார். நாடாளுமன்ற மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய ராகுல் காந்தி நாட்டின் முக்கிய நகரங்களை விஷக்காற்று சூழ்ந்துள்ளதாகவும் இதனால் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நுரையீரல் பாதிப்பு வருவதாகவும் பலருக்கு புற்றுநோய் வருவதாகவும் தெரிவித்தார். இது கொள்கை ரீதியான பிரச்சினை அல்ல என்றும் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விரிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.
not on us saying what you have not done, and not on you saying what we have not done, but simply saying that what are we going to do for the people in India in the future, what are the action steps that we need to take. So I would say that would be an interesting experiment to see. ராகுல் காந்தியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதற்கான நேரம் ஒதுக்கப்படும் என்றும் அரசு இதுகுறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். ஆண்டு முழுவதுக்கும் விமான டிக்கெட் விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியாது என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமான டிக்கெட் விலையை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, பண்டிகை நாட்களின் போது குறிப்பிட்ட நகரங்களுக்கு மக்கள் அதிக அளவில் பயணிப்பார்கள் என்றும் அப்போது தேவை அதிகரிப்பின் காரணமாக டிக்கெட் விலை உயரும் என்றார். விமான டிக்கெட் விலை சந்தையை பொறுத்தே ஏற்ற இறக்கத்தை சந்திக்கும் என்றும் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்நிலையில் விமான சேவை பாதிப்பு தொடர்பாக கேப்டன் ஜான் இல்சன் என்பவர் தலைமையில் குழு ஒன்றை நியமித்துள்ளது இண்டிகோ நிறுவனம். இந்த குழுவானது விசாரணை நடத்தி இண்டிகோ நிறுவனத்திடம் அறிக்கை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இண்டிகோ விமான சேவை பாதிப்பு தொடர்பாக 4 ஆய்வாளர்களை பணியிடை நீக்கம் செய்து மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டது. கேரளாவில் நடிகையை காரில் கடத்தி பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் 6 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கடந்த 2017ஆம் ஆண்டு எர்ணாகுளம் அருகே பிரபல நடிகை காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திய நிலையில் நடிகையின் முன்னாள் கார் ஓட்டுநர் பல்சர் சுனில் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் மலையாள நடிகர் திலீப் வழக்கின் 7வது குற்றவாளியாக சேர்த்து சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. ஏறத்தாழ 8 ஆண்டுகள் நடந்த வழக்கின் விசாரணையில் கடந்த 8ஆம் தேதி நடிகர் திலீப் உள்ளிட்ட 4 பேரை விடுவித்து எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரம் பல்சர் சுனில், மார்டின் ஆண்டனி, மணிகண்டன், விஜய், சலீம், பிரதீப் ஆகிய 6 பேரை குற்றவாளிகளாக நீதிமன்றம் அறிவித்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்ட நிலையில் பல்சர் சுனிலுக்கு 20 ஆண்டுகள் சிறையும் 7,50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் மார்டின் ஆண்டனி, மணிகண்டன், விஜய், சலீம், பிரதீப் ஆகியோருக்கு தலா 20 ஆண்டு சிறையும் 50,000 ரூபாய் அபராதமும் நீதிமன்றம் விதித்தது. தாய்லாந்து, கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாய்லாந்து, கம்போடியா இடையே ஏற்பட்ட மோதல் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து, கம்போடியா நாடுகளுக்கு இடையே கடந்த ஜூலை மாதம் சண்டை மூண்ட நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலையிட்டால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இரு நாடுகளும் மீண்டும் மோதலில் ஈடுபட்டன. இதையடுத்து தாய்லாந்து மீது கம்போடியா ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் கம்போடியாவில் உள்ள கட்டடங்களை குறிவைத்து தாய்லாந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த சூழலில் இரு நாட்டு பிரதமர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரு நாடுகளும் சண்டையை நிறுத்திக் கொள்வதாக தன்னிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். தாய்லாந்து, கம்போடியா ஆகிய இரு நாடுகளுடனும் அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக தெரிவித்துள்ள அதிபர் டிரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி திரும்ப மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் உதவியதாக கூறினார். ஓடிடியால் திரையரங்குகளில் பார்வையாளர்களின் வருகை குறைந்துவிட்டதாக திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் வேதனை தெரிவித்துள்ளார். திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் திரைப்படங்களை ஓடிடியில் வெளியிடுவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் சுப்பிரமணியம், ஓடிடி வருகையால் பார்வையாளர்களின் வருகை 10% கீழ் குறைந்துவிட்டதாக தெரிவித்தார். பெரிய நடிகர்கள் நடித்த 5 படங்களை இன்னும் ஓடிடி நிறுவனங்கள் வாங்கவில்லை என்றும் கூறினார். ஓடிடி பிளாட்ஃபார்ம் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரி அழிய ஆரம்பிச்சது. என்னன்னா, அவங்க வந்த புதுசில் ஏராளமாக விலை கொடுத்தாங்க. விலை கொடுத்ததை வச்சு தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, நடிகருடைய சம்பளத்தை அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ கடந்த 3 மாசமா எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எந்த படம் வாங்குறது கிடையாது. தயாரிப்பாளர் அந்த ஓடிடியில் படம் விற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் பேசி படத்துக்கு சம்பளம் கொடுத்து ப்ரொடக்ஷன் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு அட் அ டைமில் எல்லா ஓடிடி தளங்களும் படம் வாங்குறது நிறுத்திட்டாங்க. திரையரங்குகளில் உணவுப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். திருப்பதி
கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபட்ட நடிகர் ரஜினிகாந்தை பார்த்து ரசிகர்கள் உற்சாகமாக கூச்சலிட்டனர். ரஜினிகாந்தின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று இரவு குடும்பத்துடன் அவர் திருப்பதி மலைக்கு வந்தார். இரவு மலையில் தங்கிவிட்டு காலை ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று VIP பிரேக் தரிசனத்தில் குடும்பத்தினருடன் ரஜினிகாந்த் சாமி தரிசனம் மேற்கொண்டார். கோயில் முன்வாசலுக்கு வந்த ரஜினிகாந்தை பார்த்து ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். தொடர்ந்து ஏழுமலையானை வழிபட்ட ரஜினிகாந்துக்கு தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் வேத பண்டிதர்கள் அவருக்கு ஆசி வழங்கினர். 4 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை தமிழ்நாடு அரசு நிர்ணயித்துள்ளது. $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு விரைவில் எட்டும் என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் யுனைடெட் எக்கனாமிக் போரம் சார்பாக வர்த்தக உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் 2047க்குள் $4 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு எட்டும் வகையில் உன்னத தமிழகம் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட வரைவு திட்டத்தை அமைச்சர் TRB ராஜா வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 11%, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி 10 முதல் 11% உள்ள நிலையில் தமிழ்நாடு 16% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கூறினார். We focus our entire energy in getting South Tamil Nadu up. So now today, ladies and gentlemen, you see the next auto hub being created in Thoothukudi. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 13 சிப்காட் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் TTV தினகரன், OPS ஆகியோரை இணைப்பது குறித்து EPS முடிவெடுப்பார் என்று அண்ணாமலை தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் புதியவர்களை இணைப்பது குறித்து பாஜக மேலிடம் நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இணைந்து முடிவெடுப்பார்கள் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையணும், யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் NDA கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக, பாமக இணைய விரும்புவதாக அண்ணாமலை கூறினார். இன்னும் நிறைய பேர் இந்த கூட்டணிக்கு வராம இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தேமுதிக, உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க எல்லாம் வரும்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும். அதனால் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவில் தமிழ்நாடு வர உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு என இரு பிரிவுகளாக பாமக பிரிந்துள்ள நிலையில் அவர்களை இணைத்து அதிமுகவுடன் தேர்தலை சந்திக்க திரைமறைவு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அக்கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் இருவரும் இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அனைத்து கட்சிகளும் மேற்கொண்டு வரும் நிலையில் பாமகவின் இரு தரப்பினருடனும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு பிரிவினரையும் இணைத்து ஒரே சின்னத்தில் போட்டியிட வைக்க அதிமுக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அவ்வாறு சேர்ந்து போட்டியிடும் பட்சத்தில் பாமகவுக்காக ஒதுக்கப்படும் தொகுதிகளில் சரிபாதி தனது தரப்புக்கு வழங்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதேபோன்று பாமகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் 4/3 பங்கு தொகுதியை தனது தரப்புக்கு ஒதுக்க வேண்டும் என அன்புமணி தரப்பு நிபந்தனை விதித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வட மாவட்டங்களில் பலமாக உள்ள பாமகவை ஒன்றிணைக்கும் பணியில் அதிமுக தலைமை தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. ஈரோட்டில் 2 மணி நேரம் மட்டுமே தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அக்கட்சி நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே 18ஆம் தேதி விஜயின் பிரச்சாரம் நடைபெறவுள்ள நிலையில் ஈரோட்டில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நிபந்தனைகளுக்கு ஏற்ப ஏற்பாடுகள் நடப்பதாக கூறினார். காலை சரியாக 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறாரோ அந்த ஆலோசனையை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிரச்சாரம் நடைபெற உள்ள இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆணையத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும்.
ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்திருக்கிறார். தெளிவாக அந்த கோயில் அறங்காவலன் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் HRNC வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தவிகவில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் என்றும் யாருடன் கூட்டணி என்பதை கட்சித் தலைவர் முடிவு செய்வார் என்றும் செங்கோட்டையன் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு கோரி ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க கோரியும் பாமகவின் ராமதாஸ் தரப்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் சென்னை எழும்பூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேசிய ராமதாஸ், தமிழ்நாட்டில் உள்ள சாதிகளை 6 தொகுப்புகளாக பிரித்து உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடகா, கேரளா இப்படி எல்லா மாநிலங்களிலும் சரியாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அதை தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது? இதேபோன்று விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே பதாகைகளை ஏந்தி பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமகவினர் முழக்கம் எழுப்பினர். தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கெடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க கோரி வலியுறுத்தினர். உடுமலைப்பேட்டை சங்கர் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் வாக்கு அரசியலுக்காக வழக்கை திட்டமிட்டு தாமதம் செய்வதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒருவருக்கொருவர் விரும்பி மனமொத்து திருமணம் செய்து கொள்பவர்களை சாதியின் பெயரால் வெட்டி வீழ்த்தும் சாதிய ஆணவ படுகொலைகள் நவீன அறிவியல் யுகமான தற்கால சூழலிலும் நடந்து வருவது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான தலைகுனிவாகும் என்று தெரிவித்துள்ளார். சாதிய ஆணவ படுகொலைக்கு நீதி கேட்டு போராடி வரும் கௌசல்யாவின் ஆதங்கமும் வருத்தமும் மிக நியாயமானது என்று கூறியுள்ள சீமான், சங்கர் ஆணவ படுகொலை வழக்கில் மேல்முறையீட்டில் திமுக அரசு காட்டும் மெத்தன போக்கு பெரும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றாமல் ஆணையம் அமைத்து காலங்கடத்தும் திமுக அரசு தற்பொழுது சங்கர் ஆணவ படுகொலை வழக்கில் திட்டமிட்ட அலட்சியம் காட்டுவதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். மத்திய பாஜக ஆட்சியில் நீதித்துறையில் நீதி கிடைக்காது என்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சிபிஐ எம்எல் சார்பில் தூத்துக்குடியில் 12வது மாநில மாநாடு 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பு போன்றவற்றிற்கு எதிராக இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், அதிகாரத்தை பயன்படுத்தி பாஜக தேர்தல் ஆணையத்தை தங்களது கைப்பாவையாக மாற்றிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். இப்போது நீதித்துறையில் இருக்கக்கூடிய பல நீதிபதிகளை அவர்கள் நியமனம் செய்கிறார்கள் அல்லது இருப்பவர்களை அவர்களுடைய ஆட்களாக மாற்றிக்கொள்வது என்கிற முறையில் நீதித்துறை உட்பட இப்போது நீதி கிடைக்காது என்கிற நிலைமை என்பது நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. மதவாத சக்திகளை எதிர்த்து போராட மதச்சார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமை அவசியம் என்றும் கூறினார். திருவண்ணாமலையில் நாளை திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக கலைஞர் திடலில் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மலப்பாம்பாடி கிராமத்தில் 1,30,000க்கும் மேற்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் அமரக்கூடிய வகையில் திடல் தயாராகிறது. இதில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றவுள்ளார். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையின் இருபுறமும் திமுகவின் கொடிக்கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. பிரம்மாண்ட வளைவுகளும் பதாகைகளும் நிறுவப்பட்டுள்ளன. மின் விளக்குகளால் அலங்காரம், விசாலமான மேடை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. நிர்வாகிகளுக்கு இனிப்பு, காரம், தண்ணீர், பிஸ்கெட், ஜூஸ் உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்பும் வழங்கப்பட உள்ளது. இதனிடையே திமுக இளைஞரணி தலைவரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி தொடரும் என்பதற்கு அடித்தளமாக இந்த சந்திப்பு அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
நாமக்கல்லில் மொத்த கொள்முதல் விலையில் ஒரு முட்டையின் விலை 5 காசுகள் அதிகரித்து ₹6.15 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் முட்டை விலை மாற்றம் குறித்து பண்ணையாளர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. மற்ற மண்டலங்களில் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாலும் வட மாநிலங்களில் குளிரின் தாக்கம் அதிகரிப்பால் நுகர்வு அதிகரித்திருப்பதாலும் விலையை அதிகரிக்கலாம் என பண்ணையாளர்கள் கூறினர். இதையடுத்து 22 நாட்களுக்கு பிறகு பண்ணை கொள்முதலில் ஒரு முட்டையின் விலையை 5 காசுகள் உயர்த்தி ₹6.15 நிர்ணயிக்கப்பட்டது. பல்லடத்தில் நடைபெற்ற தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கறிக்கோழி விலை கிலோவுக்கு ₹114, முட்டைக்கோழி விலை கிலோவுக்கு ₹100 நிர்ணயிக்கப்பட்டது. நீதிபதி நிஷா பானு கேரளாவில் பணியில் சேர வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானு வரும் 20ஆம் தேதிக்குள் கேரள உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக தனது பணிகளை தொடங்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2வது மூத்த நீதிபதியான நிஷா பானுவை கேரள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தது. இதற்கு ஒப்புதல் அளித்து கடந்த அக்டோபர் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதையடுத்து தனது பணியிட மாற்ற உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என உச்சநீதிமன்ற கொலிஜியத்திடம் நீதிபதி நிஷா பானு வேண்டுகோள் வைத்ததாக கூறப்படுகிறது. தற்போது வரை கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக நிஷா பானு பொறுப்பு ஏற்காத நிலையில் அவர் விடுப்பில் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நீதிபதி நிஷா பானு தனது மகனின் திருமணம் மற்றும் தனது பணியிட மாற்ற உத்தரவை திரும்பப் பெறுவது தொடர்பாக வைத்த கோரிக்கை குறித்து இன்னும் உச்சநீதிமன்றம் கொலிஜியம் அதிகாரப்பூர்வமாக முடிவை அறிவிக்காத நிலையில் அவர் விடுப்பில் உள்ளதாக நீதித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நீதிபதி நிஷா பானு வரும் 20ஆம் தேதிக்குள் கேரள உயர்நீதிமன்றத்தில் தனது பணிகளை தொடங்க வேண்டும் என மத்திய சட்ட அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 2030க்குள் HIV பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை அண்ணா சாலையில் உலக எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் HIV பாதிப்பை கட்டுப்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்தார். HIVயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு 81 இடங்களில் கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பை தடுக்க 9 முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி திட்டம் தொடங்க உள்ளதாக கூறினார். கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு இந்த தடுப்பூசி போடப்படும் திட்டம் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. அடுத்த மாதம் இறுதிக்குள் இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். தமிழகத்தில் HIV தொற்றின் தாக்கம் மிக மிக குறைந்த அளவே உள்ளதாக கூறினார். சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் 7வது குற்றவாளியாக டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை சேர்த்து உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை அடுத்த மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினர் விசாரணையின் போது உயிரிழந்த விவகாரம் பூதாகரம் அடைந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் அஜித்குமாரை தாக்கியதாக தனிப்படை காவலர்கள் பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா ஆனந்த், ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் முதற்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்த சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரியது. அதை ஏற்றுக்கொண்டு சிபிஐக்கு 6 வார கால அவகாசத்தை மதுரை மாவட்ட நீதிமன்றம் வழங்கியது. இந்நிலையில் இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் அப்போது அஜித்குமார் கொலை வழக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை 7வது குற்றவாளியாக சேர்த்து கூடுதல் குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. மேலும் சிலரை குற்றப்பத்திரிகையில் சேர்க்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை பிப்ரவரி மாதத்திற்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா புகார் கூறி வருகிறார். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை தாக்கியதாக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசில்டா வழக்கு தொடர்ந்தார். அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது குடும்ப வன்முறை உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார். இந்த வழக்கு சைதாப்பேட்டை 13வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசில்டா ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இருவரையும் சமரச குழுவிடம் செல்லும்படி உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னையில் சீரியல் நடிகை ராஜேஸ்வரி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னத்திரையில் பாக்கியலட்சுமி, சிறகடிக்க ஆசை உள்ளிட்ட பிரபல சீரியல்களில் நடித்து கவனம் பெற்றவர் நடிகை ராஜேஸ்வரி.
சென்னை பிராட்வே பகுதியைச் சேர்ந்த இவருக்கு திருமணமாகி மகன் மற்றும் மகள் உள்ளனர். இந்நிலையில் ராஜேஸ்வரிக்கும் அவரது கணவர் சதீஷிற்கும் இடையே அடிக்கடி குடும்ப சண்டை இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் கணவருடன் எழுந்த சண்டை காரணமாக ராஜேஸ்வரி சைதாப்பேட்டையில் உள்ள தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார். கணவருடன் எழுந்த சண்டை காரணமாக மன உளைச்சலில் இருந்த ராஜேஸ்வரி பிபி மாத்திரையை அதிக அளவில் உட்கொண்டதாக தெரிகிறது. இதனால் மயங்கி விழுந்த ராஜேஸ்வரியை மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக சைதாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் பணியாளர்களை நியமிக்காதது ஏன் என டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் வகையில் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் ஊழியர்கள் தரப்பில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் காரணமாக ஊழியர்களுக்கு பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் பணிக்கு ஊழியர்களை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டது. தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 6 மாவட்டங்களில் பகுதியளவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த டாஸ்மாக் நிர்வாகம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்றும் கூறியது. இதையடுத்து காலி மது பாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் ஊழியர்களை பணியமர்த்த டாஸ்மாக் நிர்வாகம் முன்வராதது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஊழியர்களின் குறைகளை ஆய்வு செய்ய டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி மாதத்திற்கு தள்ளி வைத்தனர். கோவை போத்தனூரில் திருட்டு வழக்கில் தொடர்புடைய நபரை திருச்சியில் கைது செய்ய சென்றபோது காவலர்களை தாக்கியதால் அவர் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டார். கோவை மாநகரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவுடி ராஜசேகர். சரித்திர பதிவேடு குற்றவாளியான ராஜசேகர் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் உள்ள வீட்டில் பதுங்கியிருந்ததாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அங்கு விரைந்து சென்ற கோவை தனிப்படை காவலர்கள் அவரை பிடிக்க முயன்றனர். அப்போது உதவி ஆய்வாளர் பாஸ்கர் உள்ளிட்ட 2 காவலர்களை ராஜசேகர் கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ராஜசேகரின் இடது விலா மற்றும் இடது தொடையில் துப்பாக்கியால் சுட்டு காவலர்கள் பிடித்தனர். காயமடைந்த காவலர்கள் ரவுடி ராஜசேகர் ஆகியோர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆற்றில் இறங்கி பள்ளிக்கு செல்வதாக வேதனை தெரிவிக்கும் மாணவர்கள் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருமருதூரில் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பெருங்காசவயல், சிறுகாசவயல், கீழ்குடி, வாட்டாத்தூர், முத்துவயல் உள்ளிட்ட சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிக்கு வெள்ளாற்றை கடந்தே செல்ல வேண்டியிருப்பதாக கூறும் பள்ளி மாணவர்கள் ஆற்றை கடக்கும் போது இடுப்பளவு தண்ணீர் இருப்பதால் புத்தக பைகளை தலையில் சுமந்து செல்வதாக வேதனையுடன் கூறுகின்றனர். இந்த ஆற்றை கடந்து தான் வரோம், வேலைக்கு போறவங்களாம் இங்கிட்ட தான் வராங்க. நாங்கள் இது ஆற்றுக்குள்ள கடந்து வர்றது ஸ்கூலுக்கும் லேட் ஆயிருது, நிறைய பின்விளைவுலாம் வருது, பாம்புலாம் வருது. இதோட தான் நாங்களும் வாரோம். மழைக்காலங்களில் ஆற்றில் தண்ணீர் அதிகமாகி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உருவாவதால் பாலம் கட்டி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.